ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் மைக்ரோவார்ம்ஸ் எப்படி ஈஸியாக கல்ச்சர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா லைவ் ஃபுட்ஸும் எப்படி ஈஸியாக கல்ச்சர் பண்ணுறதை தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மைக்ரோவார்ம்ஸ் எப்படி ஓட்ஸோ இல்லை ப்ரெட்டோ இல்லாமல் வெறும் கோதுமை மாவை மட்டும் வச்சு எப்படி கல்ச்சர் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாலான கண்டெய்னர் இருக்கணும், நல்ல ஹைட் இருக்கிற மாதிரியாக இருக்கணும் கண்டெய்னரு. ஏன்னா மைக்ரோவார்ம்ஸ் அது மேலே ஏறும்போது நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது ப்ளைன் வீட்டில் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு தான். என்கிட்ட எப்போவுமே ரெகுலராக ப்ரெட்டு ஓட்ஸ்லாம் என் வீட்டில் எப்போவுமே இருக்காது. ஸோ கோதுமை மாவு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் அதுலேயே நான் பழகிட்டேன். ஸோ அதில் எப்படி பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா மைக்ரோவார்ம்ஸ் முழுகிடும். ஸோ அதனால் ஒரு லிமிட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்னு. எப்படி சொல்லலாம்னா ஒரு தோசை மாவு நம்ம தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கும் இது. ஸோ நம்ம இதை எந்த கண்டெய்னர் வச்சுருக்கோமோ அந்த கண்டெய்னரில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கண்டெய்னர் நம்ம கல்ச்சர் பண்ண போகிறோமோ அதில் போட்டுடலாம். ப்ரிப்பரேஷன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஜஸ்ட் கோதுமை மாவு கலக்கியாச்சு. உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு போடலாம். அது உங்களுடைய ஈஸ்ட்டை தான் அது மைக்ரோவார்ம்ஸ் சாப்பிட போகுது. ஸோ தேவைனால போட்டுக்கோங்க. இதுதான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின கல்ச்சர் இது. ஸோ பார்க்குறதுக்கு தான் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், பட் இது இருந்தாலே போதும். நான் லாஸ்ட்டில் வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு 5 நாளில் எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாருங்கள், ஒரு சின்ன தண்ணி துளியில் ஒரு புழு மாட்டிகிட்ருக்கு பாருங்கள் அதில். ஸோ அதுதான் மைக்ரோவார்ம்ஸ் அது. ஸோ அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். அது தண்ணின்றனால கொஞ்சம் பெருசாக அது ஜூம் ஆன மாதிரி தெரியுது, பட் இதுதான் ஒரு மைக்ரோவார்ம்ஸோட சைஸு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கல்ச்சர் இருந்தாலே போதும். அதாவது ஸ்டார்டர் கல்ச்சர் நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது வருது. நான் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல, ப்ளைன் கோதுமை மாவு அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்தால் நீங்கள் ஈஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வாங்கி வச்சுக்க அந்த கல்ச்சரை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த கோதுமை மாவில் ஆட் பண்ணிடணும். ஸோ எனக்கு கொடுத்தவங்க கல்ச்சர் ஓட்ஸில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் அதை கோதுமை மாவில் போடுறதுனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வந்துடாது. ஸோ அதுவும் அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும் கொஞ்ச நாளில். ஸோ அவ்வளோதான். இது என்னென்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 days 3 to 5 days ஆகும் நம்மக்கிட்ட இது ரெடியாகிறதுக்கு, கல்ச்சர் ரெடியாகிறதுக்கு. அவ்வளோதான். நம்ம அதில் போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது எதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம்னா இருக்குது பார்த்திங்களா, அது போய் உள்ளே முட்டை போட்டுரும். ஸோ அதனால் கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். என்கிட்ட இது ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரீயான கண்டெய்னர், அதனால் நான் என்ன ஹோல்ஸும் போடல. பார்த்திங்கன்னா தெரியும் சைட்ஸில். உங்களுக்கு ஏர்டைட் கண்டெய்னராக இருந்ததுன்னா மேலே ஒரு ஹோல் போட்டுருங்க. ஹோல் போட்டு அதில் துணி வச்சு செல்லோ டேப் போட்டு ஓட்டிடுங்க. அப்படின்னா சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 days கழித்து நான் போட்டு வச்ச கல்ச்சர் தெரியுதா எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ 5th டேலேயே நமக்கு இவ்வளோ வந்துருச்சு. இப்போ மேலே ஏறி இருக்குது பாருங்கள், சைடு அந்த வால்ஸில் ஏறி இருக்குது பார்த்திங்களா. இதைத்தான் நம்ம எடுத்து குட்டிங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். நடுவில் அந்த சென்டரில் அந்த கோதுமை மாவோடு எடுத்து ஃபீட் பண்ணோன்னா வாட்டர் குவாலிட்டி ரொம்ப பிரச்சனையாகிடும், மோசமாகிடும். ஸோ ஃப்ரைஸ் எல்லாம் செத்து போயிடும். அதை உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேலே ஏறுதில்லை. 5th டேன்றனால இவ்வளோ கம்மியாக ஏறி இருக்குது. போக பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வால்ஸில் அப்படியே ஏற ஆரம்பிக்கும். சைடில் இருக்குல்ல அந்த கண்டெய்னரோட சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏறும், மேலே ஏறும். அது மெச்சூர் ஆன உடனே எக்லே பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளேயே எக்லே பண்ணிவிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மைக்ரோவார்ம்ஸ்னால் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மைக்ரோவார்ம்ஸ் இருக்கும். இது எப்படி நான் இப்போ எடுக்கிறேன்னு பாருங்கள். இது நம்ம காது குடையிறதுக்கு யூஸ் பண்ணுற பட்ஸ் தான் இது. முடிஞ்ச வரைக்கும் புதுசாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைட்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனோண்டு எடுத்த மாதிரி இருக்குது. நான் டார்ச்சில் அடித்து காட்டுறேன் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு. பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இருக்குது, அதுலேயே வார்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்பீங்க. ஸோ
தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இந்த தண்ணி வந்து மெயினான விஷயம். நீங்கள் ஃப்ரையோட டேங்க்லேருந்து எடுக்கணும். நீங்கள் பாட்டு குளோரின் இருக்க தண்ணியில் எடுத்து கலக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய்ட்டு நீங்கள் குட்டிங்க இருக்க டேங்க்கில் ஊற்றிட போகிறீங்க. இப்போ குட்டிங்க நீங்கள் ஒரு டேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா அந்த டேங்க்லேருந்தே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் நீங்கள் இதை கலக்குங்க. நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். என்கிட்ட இப்போ எந்த குட்டியும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு ஸ்வாப் நான் சும்மா கொஞ்சோண்டு எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வார்ம்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோ வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணியில் ஸ்விம் பண்ணாது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வினிகர் ஹீல்ஸ்னால் இதை கம்பேர் பண்ணும்போது வினிகர் ஹீல்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணியில் ஸ்விம் பண்ணியிருக்கும். இது வந்து என்னென்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். அந்த மாதிரி இது டைப் இதுக்கு ஸ்விம் பண்ண வராது. ஸோ இன்னும் ஒரு ட்ராபேக் இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்மெல்லு ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இந்த கல்ச்சர் வந்து ஒரு 20 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இப்போ பண்ணல அதே மாதிரி எடுத்து நீங்கள் இன்னொரு தடவை கோதுமை மாவு வேறு ஒரு கண்டெய்னரில் கோதுமை மாவு கலக்கி நீங்கள் வந்து எடுத்து இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதில் போட்டு இன்னொரு ரீகல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து க்ராஷ் ஆகிடும். அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. போய் எக்லே பண்ணிடுச்சுன்னா கல்ச்சர் க்ராஷ் ஆகிடும். ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி மைக்ரோ வார்ம்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கையில் இருந்துச்சுன்னா குட்டிங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்கேஸ் நமக்கு பேபி பிரைன் ஷிம்ப் ஹேட்ச் ஆகலைன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.